வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற பரமேஸ்வரமங்கலம். இந்த ஊர்ல இருக்கிற பழமையான சிவன் கோயில் வரலாறு, அதோட சிறப்பு, இந்த ஊருக்கு எப்படி பரமேஸ்வரமங்கலம்னு பேர் வந்தது, இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா கடைசியில இந்த கோயிலோட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ல போறேன். முதல்ல இந்த ஊரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாம பரமேஸ்வரமங்கலம்னு சொல்ற இந்த ஊருக்கு சுமார் 1300 ஆண்டுகளுக்கு மேலா வரலாறு இருக்கு. பல்லவர் காலத்திலேயே இந்த ஊர் உருவாக்கப்பட்டதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பல்லவ மன்னர் பரமேஸ்வரவர்மன் காலத்துல இந்த ஊர் உருவாக்கப்பட்டதுனால அவரோட நினைவா இந்த ஊருக்கு பரமேஸ்வரமங்கலம்னு பெயர் வச்சதா கல்வெட்டுகள் மூலமா தெரிய வருது. இப்போ கோவிலை பத்தி பார்க்கலாம். இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான ஆலயம். பல்லவர் கால கட்டிடக்கலைய இன்னைக்கும் இந்த கோவில்ல நம்மளால பார்க்க முடியும். கோவிலுக்குள்ள போன உடனே அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். வெளி உலகம் எவ்வளவு சத்தமா இருந்தாலும் கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். கருவறையில இருக்கிற சிவலிங்கம் ரொம்ப பழமையானது. இந்த கோவில்ல இருக்கிற கற்சிற்பங்கள், தூண்கள், சுவர்கள் எல்லாமே அந்த காலத்து சிற்பிகளோட திறமைய காட்டு. இந்த கோவில்ல இருக்கிற கல்வெட்டுகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நிலதானங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது, கோவில் நிர்வாகம் எப்படி நடந்தது, வரிமுறை எப்படி நடந்தது என்ற பல தகவல்கள் இந்த கல்வெட்டுகள் மூலமா தெரிய வருது. அதனால வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த கோவில் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு. பல்லவர்கள் கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க. அதனால இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்று சொல்லுது. நீங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா காலை நேரமோ மாலை நேரமோ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நேரத்துல கோவிலோட அழகு இன்னும் அதிகமா தெரியும். போட்டோஸ் எடுக்கிறவங்களுக்கும் வரலாறு பிடிக்கிறவங்களுக்கும் ஆன்மீகமா ஒரு அமைதியான இடம் தேடுறவங்களுக்கும் இந்த கோவில் கண்டிப்பா பிடிக்கும். நாம பெரிய பெரிய பிரபலமான கோவில்களுக்கு மட்டும் தேடி போவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன ஊர்ல இருக்கிற 1000 வருட வரலாறு கொண்ட கோயில்களை நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா தமிழ்நாட்டோட உண்மையான வரலாறு இந்த மாதிரி கோவில்ல தான் இன்னைக்கும் உயிரோட இருக்கு. இந்த கோயிலுக்கு வரும்போது கோவிலை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. அங்க இருக்கிற தூண்கள், சிற்பங்கள், கல்வெட்டுகள், நந்தி, கருவறை அமைப்பு, கோபுரம், பிரகாரம் எல்லாத்தையும் நிதானமா பாருங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டே பார்த்தா இந்த பயணம் இன்னும் அர்த்தமா இருக்கும். இந்த மாதிரி வரலாற்று இடங்களை நாம எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த வரலாறு தெரியணும். அதுதான் நம்மளால செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இந்த கோவிலோட மிகப்பெரிய அம்சமே என்னன்னா, ஆத்துக்கு நடுவுல இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் மழை காலத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுமா. இந்த கோவிலுக்கு நடந்து போற அந்த பாதைக்கு மேலேயே தண்ணி மேல தழும்பி ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க போயிருந்த டைம்ல மழை இல்ல, அங்க தண்ணி நீரோட்டம் எதுவுமே இல்ல. கண்டிப்பா உங்க குடும்பத்தோட இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்க. நாங்க போன டைம் அங்க தண்ணி இல்ல. ஆனா மழை காலத்துல இந்த கோவில் பாக்குறதுக்கு ஒரு தீவுக்கு நடுவுல ஒரு கோவில் இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா. இந்த கோவில் கரெக்டா சென்னையில இருந்து சுமார் 102 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. கூகுள் மேப்ல நீங்க பரமேஸ்வரமங்கலம் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மறைந்து போன வரலாற்று இடங்கள், பழமையான கோவில்கள், சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்கள் பற்றி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு புதிய வரலாற்றை இதோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.